அவனுக்கு போன் பண்ணுவான். இப்ப எதுக்கு இவன் போன் பண்றான்? சொல்லு மச்சான். என்ன மச்சான், நாளைக்கு எக்ஸாம் படிச்சிட்டியா? எங்கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தை கேட்டியாடா? நான் எப்படா படிச்சிருக்கேன்? இதே மாதிரி தானே போன டைம் சொன்னேன். ஆனா கிளாஸ்லயே நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க். அது அந்த சாருக்கு கரெக்ஷன் பண்ண தெரியாம கரெக்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா மார்க் போட்டு வச்சிருக்காரா? அப்புறம் எப்படி மச்சான் நாளைக்கு எக்ஸாம் எழுதுவ? வழக்கம் போல கதை தான் மச்சான் எழுதணும். நீ படிச்சிட்டியா? நானும் படிக்கவே இல்லடா. அவ்வளவுதான் மச்சான், எப்பயும் போல கதை எழுதி 2 பேரும் பாஸ் ஆயிடும். நீ கவலைப்படாத. எங்க இருக்க? நானா உங்க வீட்டுக்கு வெளியிதான்டா இருக்கேன். இது உள்ள வரேன். இந்த மாதிரி வரேன்னு என்ன பண்றேன்னு தெரியலையே. என்னடா மச்சான் பண்ணிட்டு இருக்க? புக்கெல்லாம் மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. அதான் நான் எடுத்து வச்சிட்டு. அது எப்படிடா நாளைக்கு நடக்க போற எக்ஸாமோட புக்கு நோட்ஸ் சார் கொடுத்த கீவேர்ட்ஸ் மட்டும் கீழே விழுகும்? அது ஐயோ, நீ நல்லா படிச்சு எக்ஸாம் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு அப்படியே கேட்டப்ப சொல்ல பாத்தியா, சார் தேவையெல்லாம் மார்க் போட்டு வச்சாருன்னு. ஏன்டா அவரெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆனா நீ எல்லாம் நல்லா வருவ மச்சான். வாழ்த்துக்கள். இனிமேல் உங்க வீட்டு பக்கம் வந்தான்னா என்ன என்னன்னு சொல்றா?